15/6/2005. ஓகேங்கம்மா. எத்தனை மணிக்குமா? காலை 11:05 புதன்கிழமை. இது யாருடைய ஜாதகமா? என்னோட பையன் ஜாதகம். வெரி குட். உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி கரெக்டா? ஆமா சார், கரெக்ட். முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்பு இருக்கா? அது நெத்தில இருக்கு சார். கரெக்ட், சூப்பர். இவருடைய ஜாதகத்துல 2 சமாச்சாரத்துக்காக கேட்டிருக்கீங்க. சார் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? படிப்பானா? நல்ல வேலைக்கு போவானா? உத்தியோகத்தில் ஷைன் பண்ணுவானா? அவன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றுவானா? சார் இவன் நல்லா வந்துருவான்ல அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு கேட்குறீங்க. நல்ல பையன், அன்பானவன், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம் அப்படின்னு ஜாதகத்தில் இவனுக்கு இருக்குது. இவனுடைய ஜாதகத்தில் ஒரு முறை இவனை கூட்டிக்கிட்டு காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவனது ஜாதகத்தில் காசிக்கு போயிட்டு வந்தால் இவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். இதை எல்லாத்தோட எனக்கு அந்த அளவுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? சென்னை. சென்னை அத்திப்பட்டு மீஞ்சூரில் இருக்கீங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் ராமேஸ்வரமாவது போயிட்டு வாங்க. காசிக்கு தான் போக முடியல அப்படின்னா கொஞ்சம் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ராமநாத சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. இதை செஞ்சுருங்க. உஜ்ஜயினி காளிக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். இது 2 பண்ணிங்கன்னா காசிக்கு போன பலனும் கிடைக்கும், ராமேஸ்வர பலனும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ராஜலட்சுமிமா. அடுத்ததாக செந்தில்குமார் ராமநாதபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. செந்தில்குமார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்க. 7/9/1964. எத்தனை மணிக்கு? பகல் 11:09. வெரி குட். இது யாருடைய ஜாதகம் சார்? என்னுடைய ஜாதகம் தான். உங்கள் பேர் என்ன? செந்தில்குமார். உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி. ஆமாம் ஆமாம். என்ன சார் எல்லாருமே அந்த வருமானம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது, இப்படி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ஒரே காலேஜாக வந்திருக்கும். இத்தனைக்கும் இவர் வந்து ரொம்ப புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், கடவுள் பக்தி உடையவர், தெளிவாக இருக்கக்கூடியவர். இவர் வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்ட ஆத்மா தான். சின்ன வயசில் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படிப்பு கிடிப்பு எல்லாம் அமைஞ்சு ஓரளவுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறும்போது இப்போ அவருக்கு 60 வயசு 6 மாதம் 6 நாள். இப்போ அவருக்கு வந்து தொழிலும் வருமானமும் பாதிக்குது, உடம்பும் பாதிக்குது. முன்னாடி மாதிரி உற்சாகம் இல்லை சார். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு ராமநாதபுரத்தில் பெருமாள் கோவிலுக்கு பஞ்சமே இல்லை. மத்தியானம் 12 மணிக்கு தயிர் சாதம், அங்கே கலந்த தயிர் சாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி செந்தில்குமார். அடுத்ததாக நவீனா கோவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. நவீனா, யாருக்காக கேட்க போறீங்க? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எனக்காக தான் ஐயா கேட்கணும். சொல்லுங்க. என் பேர் நவீனா. மேரேஜ்க்காக கேட்கணுங்க ஐயா. என்னோட டேட் ஆஃப் பர்த் 8/10/1994. கோயம்புத்தூர் 10:20 PM. ஓகே. சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க கரெக்டாமா? ஆமாங்க. உங்கள் நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. 2 சமாச்சாரம், உடம்பும் படுத்துது, திருமண வாழ்க்கையும் படுத்துது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, சளி சம்மந்தமான பிரச்சனைகளும் ஏதோ ஒன்று எனக்கு நடந்துருமோங்கிற பயமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் இந்த 2ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து நீச்சப்படுறதுங்கிறது திருமண வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவில், அப்படி இல்லை அப்படின்னா கீழ்பெரும் வள்ளம் அப்படிங்கிற கோவில், இந்த 2 கோவிலில் எது வேணாலும் போயிட்டு வரலாம். இல்லை இந்த 2 கோவிலுக்கும் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கம்பளி வாங்கி தானம் பண்ணுங்கள். இதை பண்ணிங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, மன நிம்மதி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போய் நல்ல தூக்கம் வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்து சதீஷ் கண்ணன் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சதீஷ் கண்ணன், யாருக்காக பேச போறீங்க? ஆமா மேடம். 1/9/1982. எத்தனை மணிக்கு? காலையில 9 மணிக்கு சார். ஓகே. இது யாருடைய ஜாதகம் சார்? என்னோட ஜாதகம் சார். கஷ்டப்பட்ட ஆத்மா சார். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. நீங்கள் கூட இப்போ ஜோசியரை பார்க்கும்போது சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன, இப்போ நீங்களும் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். குழந்தை ஆனந்தா சுவாமின்னு ஒரு சித்தர் ஒரு சமாதி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது, தெரியுமா?
என்ன சார், என்ன கோயில்? குழந்தை ஆனந்த சுவாமி திருக்கோவில். குழந்தை ஆனந்த சாமி. ஆமா, மதுரையில ரொம்ப ஃபேமஸான ஒரு சித்தர் கோவில் அது, குழந்தை ஆனந்த சுவாமி. அந்த கோவிலில் போயிட்டு ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு சுவாமிக்கு படைச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. முதல்ல உங்கள் உடல் ஆரோக்கியம், இரவில் ரொம்ப நேரம் பொறுத்து தூங்குறது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதை எல்லாத்தோட வருமானங்கள், மனோ தைரியம் குன்றி இருக்கிறது, இது அத்தனையும் போகும். ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு குருமகா திசையில் செவ்வாய் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தான் நான் உங்களுக்கு அந்த சித்தர் ஜீவ சமாதி சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு சித்தர் வழிபாடு பண்ணிங்கனாலே அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்து ஸ்ரீனிவாசன் பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க. யாருக்காக பேச போகிறீங்க ஸ்ரீனிவாசன்? மேடம் பசங்களுக்காக கேட்க போகிறோம் மேடம். கொடுங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. சொல்கிறேன் மேடம். 6/8/2002 சார். எத்தனை மணிக்கு சார்? நைட்டு 1:30 சார். அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் கரெக்டா? இல்லை சார், செவ்வாய்க்கிழமை நைட்டு 1:30. புதன்கிழமை காலையில் ஆ கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டு சார். சார் செவ்வாய்க்கிழமை 6/7. என்ன நட்சத்திரம் வருது சார்? என்ன நட்சத்திரம் வருது சொல்லுப்பா சார். பேர் வந்து ஹரீஷ் சார். சார் எத்தனை மணிக்கு பிறந்தாங்க, எந்த டேட் பிறந்தாங்க? ஏன்னா இந்த விடிய காலையில் பிறக்கிறது மட்டும் சவுத் சைடில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பின்னிரவுன்னு போட்டு டேட் எழுதுவாங்க. அப்போ பின்னாடி டேட்டை வந்து எழுதிக்கிட்டு முன்னாடி டேட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் அது வாக்கிய பஞ்சாங்கன்னுவாங்க, அது திருக்கணிதான்வாங்க. எனக்கு தேவை கரெக்டான டேட் கொடுத்தீங்கன்னா எந்த நட்சத்திரம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நட்சத்திரம் அதை சொல்லுங்கள் சார். 6/8/2002 சார். எத்தனை மணிக்கு பிறந்தாங்க சார்? நைட்டு 1:30 சார். என்ன கிழமை அன்னைக்கு? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு 1:30 சார். வெரி குட். அப்போ திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. கரெக்ட் சார். அப்போ இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஒரு ஒரு இன்னொரு கஸ்டமரை நம்ம பயன்படுத்திருக்கலாம் இல்லைங்களா சார்? இன்னும் 2 ஜாதகம் இருக்குது சார், சொல்லிட்டு பேர சொல்லுங்கள் சார். இந்த ஒரு ஜாதகம் போதும். இதை கரெக்டாக எழுதி வச்சுங்க. இந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்குது, எதிர்காலம் எப்படி சார் இருக்கும், நல்ல உத்தியோகத்துக்கு போவாளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெங்களூரில் எங்கே இருக்கீங்க சார்? எலங்கா சார். ஏலங்காவில் இருக்கீங்க. ஓகே. பசவன்குடி பக்கத்துலையா? பசவன்குடிலாம் தாண்டி சார். இங்கே எப்பாலம் சார். எப்பாலம். ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து பசவன்குடிக்கு போயிட்டு வாங்க. ஒரு அற்புதமான திருக்கோவில் அது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பசவன்குடியில் நந்தி பகவானுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானியங்களோ அல்லது பழங்களோ வச்சு நீங்களே அதை வந்து நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுங்க. 3 வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. இந்த பிள்ளைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், அருமையாக இருக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.